வணக்கம். ஜோதிட அன்பர்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் ஜோதிட புலவர்களுக்கும் அருள்தீபம் ஆன்மீக வாஸ்து ஜோதிட சேனல் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய பார்வை பற்றி போட்டிருக்கோம். ஆனால் பல நூல்கள் பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கு 6, 7, 8 வீடுகள் பார்வை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புதனுக்கு பார்த்திங்கன்னா சந்திரன புதனுக்கு 7ஆம் பார்வை கொடுத்தாலும் ஸ்தான பலம் தான் ரொம்ப அதுகளுக்கு முக்கியம். ஆனால் சுக்கிரனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லேடி பார்த்திங்கன்னா அவங்க யூடியூப் சேனலில் சுக்கிரனுக்கு 7ஆம் பார்வை மட்டுமே கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தர் கேட்குறாரு, சூரியனுக்கு 10ஆம் பார்வை இருக்கா சார், எப்படி 10ஆம் பார்வை இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இப்படியெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு இந்த கிரகங்களுடைய பார்வையில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எதுக்காக இந்த காணொலி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜோதிட அன்பர் ஜோதிட மாணவர்கள் இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜோதிட புலவர்கள் இதுக்கு விளக்கம் கொடுத்தா நன்மையாக இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய ஜோதிடருக்கு அந்த குழப்பம் இருக்குது. ஜோதிட படிக்கிறாங்கள மாணவர்கள் அவங்களுக்கும் இந்த குழப்பமெல்லாம் தீந்துடும். அதுக்காக இந்த காணொலி. இப்போ கிரகத்துடைய பார்வை பார்த்திங்கன்னா சூரியனுக்கு 7ஆம் பார்வை மட்டுமே பார்வை இருக்குங்கிறாங்க. ஆனால் 3, 7, 10 இந்த விசேஷம் 3, 10 பார்வை கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சந்திரனுக்கு 7ஆம் பார்வை இருக்குது, புதனுக்கு 7ஆம் பார்வை இருக்குது. ஆனால் இடத்து ஸ்தான பலம் மட்டுமே பார்வை பலம் கூட கம்மி தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் சுக்கிரனுக்கு 6, 7, 8 வீடுகள் பார்வை இருக்குதுன்னு சொல்லி 7ஆம் இடத்து பார்வை மட்டுமே குறியிட்டு காட்டியிருக்காங்க. 6, 7, 8 இந்த 3 பார்வையில் சுக்கிரனுக்கு 7ஆம் பார்வை மட்டும் எடுத்துகிட்டு இந்த 6, 8 ஒரு கணக்கிலே கொண்டு வரதில்லை. இதிலே இந்த குழப்பங்கள், இந்த பிரச்சனைகள் இந்த கிரகத்துடைய பார்வையில் இருக்குது. பல நூல்கள் ஆய்வில் பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கு 6, 7, 8 பார்வையும் சூரியனுக்கு 3, 7 பார்வையும் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விவரம் கண்டிப்பாக வேணும். ஆனால் ராகு கேது பார்வை பார்த்திங்கன்னா 3, 6, 11 பார்வைகள் கொடுத்துருக்காங்க. பொதுவாக 7ஆம் பார்வை எல்லா கோள்களுக்கு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. விசேஷ பார்வை 3, 11 சொல்லி ராகு கேதுகளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோடைய விளக்கமும் கண்டிப்பாக நமக்கு வேணும் வச்சுக்கலேன். அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜியுடைய காணொலியில் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரனுக்கு 7ஆம் பார்வை மட்டும் எடுத்துகிட்டு பலன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்வைக்கு 6, 8 பார்வை இருக்குது அவருக்கு அப்படிங்கிற ஒரு கணிதம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஜோதிட பட்டை படிப்பு, ஆராய்ச்சி படிப்பில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இருவேறு கருத்துக்கள் இருப்பதனால ரொம்ப குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. ஸோ அது எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல. அதனால் ஜோதிட அன்பர்கள், ஜோதிட அறிஞர், ஜோதிட புலவர்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தா நல்லது. நம்மளை பொறுத்தவரை இது இருக்குன்னா சொல்லி சூரியனுக்கு 3, 7, 10 பார்வை உண்டு, சுக்கிரனுக்கு 6, 7, 8 பார்வைகள் உண்டு பழைய ஜோதிட நூல்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த அமைப்பில் பார்க்கும்போது 5, 7, 9 அப்படிங்கிற எப்படி குரு கொடுத்துருக்காங்களோ, செவ்வாய்க்கு 4, 7, 8 எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே போல் சூரியனுக்கு 3, 7, 10 இந்த 10ஆம் பார்வைங்கிறது பவர் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் 10ஆம் பார்வை உண்டுங்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தெளிவுபடுத்திங்கன்னா பரவாயில்ல. அதனுடைய கோள்களுடைய பார்வை அமைப்பு பார்த்திங்கன்னா நான் படித்த நூல்களில் அதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய புக்கில் பட்டை படிப்பு நூல் இருக்கிறது. அதுவும் பின்னாடி இணைச்சின்னு பார்த்துங்க. இந்த காணொலி கண்டிப்பாக கமெண்டில் விளக்கம் தருவீங்க. மிக்க நன்றி. வணக்கம். அருள்தீபம் ஆன்மீக வாஸ்து ஜோதி.